ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 11/2/2024 சோபகிருது ஆண்டு தை 28. சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 22 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35க்கு. திதி இன்று அதிகாலை 3:20 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:15 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:35 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 3:20 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:15 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் புனர்பூசம், பூசம். இன்றைய கோச்சாரங்கள், கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், சந்திர பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உயர்வான நாளாக அமையும். உயர்வுனா எப்படின்னா, தாயார் உடம்புக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் சுகம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் இந்த நாளை அரசு வாகனத்தில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த நாளாக அமையுது. அதனால் அரசு அதிகாரிகள் ரொம்ப இந்த நாளில் சந்தோஷமாகவும் அவங்களுடைய உயர்வான விஷயத்தை மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. தந்தை வழி சொத்துனால ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். தந்தையோட சொத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டு இந்த நாள் அதுக்கு உண்டான தீர்வு வரும். அந்த தீர்வுனால உங்களோட வாழ்க்கையில் ஒரு புரட்டி போடுற மாதிரி ஒரு வாழ்க்கையாக அமையும். அது என்ன மாதிரினா, உயர்வான நிலை தான் வருமே தவிர தாழ்வான நிலையாக வராது. அதனால் இந்த நாளை ஒரு உயர்வுள்ள நாளாக அமையும். பரிகாரம். திருவண்ணாமலையில் இருக்கிற ஜீவசமாதியாக இருக்கிற இடைக்காடர் சித்தரை மனதார வேண்டிட்டு அவருக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் மிளகு அடைய தானமாக கொடுங்க. இப்படி இந்த மிளகு அடைய தானமாக தந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், இது போன்ற விஷயங்கள்லாம் மாறி நல்ல சுகமான வாழ்க்கையும் சுகமான ஒரு மனநிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. கனவுகளும் பலன்களும். உங்கள் கனவுல அம்புக்குறி தவற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் செய்கிற காரியம் தடையாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் காரிய தடைன்றதுனால கவலைப்பட வேண்டாம். அம்புக்குறின்றது நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் காரிய தடையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் உங்களோட முயற்சியை மறுபடியும் செஞ்சிங்கன்னா அந்த காரிய தடையிலேருந்து விடுபடலாம். அம்புக்குறி தவறினால் காரிய தடை. நன்றி, வணக்கம்.